ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எஸ்பிஐ பேங்க்கில் லோன் எடுத்திருக்கோம் அப்படின்னா அதை யோனோ எஸ்பிஐ ஆப் யூஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பே பண்ணி ஈஸியாக ஃபினிஷ் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் லோனை ஃபுல்லாக ரீபேமெண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ண முடியாது. ஆனால் இப்போ நீங்கள் 30,000 எடுத்திருக்கீங்கன்னா 29,000 வரைக்கும் நம்ம பே பண்ணிடலாம். பேலன்ஸ் உள்ள அந்த அமௌண்ட்டு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு இதை நீங்கள் பேங்க்கில் போய் கேட்டுட்டு அதையும் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லோனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம அக்கௌண்ட்டில் நம்ம பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்திருக்க லோன் அமௌண்ட்டுக்கு ரீபேமெண்ட் பண்ணி நம்ம ஈஸியாக லோனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மொபைலில் யோனோ எஸ்பிஐ ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு என் பின் கொடுத்து லாகின் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் லோன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் மை லோன்ஸ்னு சொல்லிட்டு கீழே இருக்கும். அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். வியூ அண்ட் மேனேஜ் யுவர் எக்ஸிஸ்டிங் பாரோயிங்ஸ் பார்க்குறதுக்கு. இப்போ ரிலேஷன்ஷிப் ஓவர்வியூன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் மை பாரோயிங்ஸில் நீங்கள் எவ்வளோ லோன் எடுத்திருக்கீங்களோ அந்த அமௌண்ட் இருக்கும். அதுக்கு கீழே அதர் லோன்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் எடுத்திருக்க எந்த லோனுக்கு ரீபேமெண்ட் பண்ணி அந்த லோனை ஃபினிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நேராக உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லோன் அமௌண்ட்டோட அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவோ, அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் எவ்வளவு எடுத்திருக்கீங்க, அப்புறம் ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து எவ்வளோ அமௌண்ட் வரும் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கீழே ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் இருக்கும். எந்த டேட் அன்னைக்கு அந்த டெபிட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நேராக உள்ள அந்த ஐ மாதிரி இருக்க சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு அந்த லோன் அக்கௌண்ட் நம்பரை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு தான் நம்ம ரீபேமெண்ட் பண்ணணும். அதை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் கொடுத்து வெளியில் வந்துடுங்க. பேக் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அந்த ரிலேஷன்ஷிப் ஓவர்வியூ பேஜ் வரும். திரும்பவும் பேக் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஜுக்கு போயிடும். அதில் யோனோ பேன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ யோனோ பே அப்படிங்கிற பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் குயிக் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லிட்டு மேலே 2 இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் யோனோ பே பேங்க் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு 2 இது இருக்கும். அதர் அக்கௌண்ட்ஸு, ஓன் அக்கௌண்ட்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் கீழே ஓன் அக்கௌண்ட்ஸ்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓன் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணதும் அதுக்கு கீழே ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க. உங்களோட அந்த அக்கௌண்ட் நம்பரு அந்த இது இருக்கும். அதுக்கும் கீழே நீங்கள் லோன் எடுத்திருக்கீங்கல்ல அந்த அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் எந்த லோனுக்கு பே பண்ண போகிறீங்களோ, ரீபேமெண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பர் நோட் பண்ணி வச்சுருப்பீங்களே, அதில் அந்த லாஸ்ட் டிஜிட்டை பார்த்துட்டு அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த செகண்ட் உள்ளதுக்கு தான் பே பண்ண போகிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணதும் பேமெண்ட் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பேயிங் டூவில் அந்த லோன் எடுத்தீங்கள அதோட அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். கீழே பேயிங் ஃப்ரமில் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். ஏன்னா அதில் என்ன நம்ம பே பண்ண போகிறோம். கீழே அமௌண்ட்டுன்னு இருக்குல்ல, அதில் நீங்கள் அந்த அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் இப்போ 30,000 எடுத்திருக்கீங்கன்னா நான் ஒரே டைமாக 30,000 அமௌண்ட்டை பே பண்ணி லோனை க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ ஃபுல் அமௌண்ட்டை நம்ம அதில் போட்டோம்னா நமக்கு எரர் காமிக்கும். இப்போ நான் அதில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அந்த அமௌண்ட்டில் நான் 30,000 என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே செலக்டட் பர்பஸில் லோன் ரீபேமெண்ட்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ரிவ்யூ பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் அமௌண்ட்டில் பாருங்கள், இப்போ 30,000 நம்ம என்ட்ரு பண்ணியிருக்கோம். கீழே கன்ஃபார்ம்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அந்த எரர் பேஜ் தான் ஷோ ஆகும். அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம ஃபுல் அமௌண்ட்டு என்ட்ரு பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் லோன் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் இந்த யோனோ ஆப்பில் அது அலோடு இல்லை. அதனால் நீங்கள் பிரான்ச்சை போய்ட்டு விசிட் பண்ணுங்கன்னு கொடுத்துருப்பாங்க. அதனால் நம்ம ஃபுல் அமௌண்ட்டையும் ஒரே செட்டில்மெண்ட்டாக இதில் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு அந்த ஓரளவுக்கு 30னா 29 வரைக்கும் நம்ம பே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாதி அமௌண்ட் வரைக்கும் பே பண்ணிடலாம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யோனோ அப்ளிகேஷனை லாகின் கொடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் யோனோ பேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ யோனோ பேயில் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ அதில் அதர் அக்கௌண்ட், ஓன் அக்கௌண்ட் 2 இது இருக்குல்ல, அதில் ஓன் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்பர் காமிக்கும். அதுக்கு கீழே நம்ம எடுத்த லோன் அக்கௌண்ட் நம்பர்லாம் இருக்கும். எந்த லோனுக்கு நீங்கள் ரீபேமெண்ட் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் டீட்டெயில்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். பேயிங் டூவில் நீங்கள் சென்ட் பண்ண போகிற அந்த லோன் அக்கௌண்ட் நம்பர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பேயிங் ஃப்ரம் அவங்களோட அந்த அக்கௌண்ட்லேருந்து சென்ட் பண்ண போகிறீங்க. எதில் மணி வச்சுருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்
கீழே அமௌண்ட்டுன்னு இருக்குல்ல, அதில் நீங்கள் அந்த அமௌண்ட்டை வந்து என்ட்ரு பண்ணிக்கிங்க. எவ்வளோ அமௌண்ட்டோ வச்சுருக்கீங்களோ அதை வந்து என்டர் பண்ணிவிட்டு செலக்ட் பர்பஸில் லோன் ரீபேமெண்ட்னு கொடுத்துட்டு கீழே நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பேஜ் ரிவ்யூ பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் அமௌண்ட் நீங்கள் கொடுத்தது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு கீழே கன்ஃபார்ம்னு கொடுத்தீங்க அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு வந்துடும். உங்கள் மொபைல் நம்பருக்கு மெசேஜும் அனுப்பியிருப்பாங்க. இப்போ போயிட்டு எகெயின் நீங்கள் ஆப்பில் லோனில் செக் பண்ணீங்க அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் டீட்டெயிலில் நீங்கள் சென்ட் பண்ண அந்த 15,000ங்கிறது ப்ளஸில் ஆட் ஆகிருக்கும். மேலே அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்லேயும் நம்ம எவ்வளோ எடுத்தோமோ அதுலேருந்து நீங்கள் பே பண்ணது போக கம்மியாகி ஷோ ஆகும். இதே மாதிரி நீங்கள் எகெயின் பேலன்ஸ் இருக்கும்போதும் கொஞ்சமாக இதே மாதிரி பே பண்ணி நம்மளோட முழு தொகையை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி நான் பே பண்ணி அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டில் 500 ரூபாய் மட்டும் நான் பேலன்ஸ் வச்சுருக்கேன். மீதி அமௌண்ட் எல்லாமே நான் வந்து பே பண்ணிட்டேன். அது எல்லாமே எனக்கு அந்த டேட்டோட கரெக்டாக மென்ஷன் ஆகிருக்கும். இப்போ நம்ம அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்கோ அதோட நம்ம வட்டி வந்து அவங்க சொல்லுவாங்க. அதை சேர்த்து நம்ம பே பண்ணி அந்த லோனை க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம பேங்க் விசிட் பண்ணிவிட்டு அந்த லோனை க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம அந்த கார்டை கொடுத்தோம் அப்படின்னா அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அதில் அந்த அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டு ப்ளஸ் அதோட வட்டி சேர்த்து இதை பே பண்ணிவிட்டு நீங்கள் நகையை வாங்கிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அந்த அமௌண்ட்டை மட்டும் அப்போ பே பண்ணிவிட்டு நம்ம நகையை வாங்கின பிறகு பார்த்தீங்கன்னா அந்த லோன் வந்து க்ளோஸ் ஆகிடும். அந்த நீங்கள் யோனோ பே ஆப்பில் அந்த லோனுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்தாலும் அந்த லோன் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். அதில் வந்து தெரியாது, அது வந்து எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி தான் நம்ம யோனோ பே ஆப் யூஸ் பண்ணி நம்ம எடுத்திருக்க லோனை வந்து நம்ம அக்கௌண்ட்டில் மணி இருக்கும்போது நம்ம வீட்டில் இருந்துகிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக பே பண்ணிக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.